Hi friends, vanakkam and welcome back to my channel Dhara's cooking demo. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுண்டக்காய் கூட்டு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசா பார்க்கறவங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ் கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ டிஷ்க்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தறலாம். நான் வந்து சுண்டக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்படி கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர் மாற கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கழுவிட்டு கட் பண்ணிட்டு நீங்க வந்து தண்ணியில போட்டுக்கலாம். ஆனா அதுல தண்ணியில போட்டா அந்த விதையெல்லாம் போயிரும்ங்கறனால நான் போடாம இருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க தண்ணியில போட்டுக்கலாம் நீங்க. அப்புறம் பாசி பருப்பு வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன், கடுகு உளுந்து, டிஷ்க்கு தேவையான உப்பு, ஒரு 4 கீத்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அது கூட போட்டு அரைக்கிறதுக்கு ஜீரகம், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய். இந்த டிஷ்க்கு ஃபுல்லா அந்த பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு. ஒரு துண்டு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். panல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சோனே கடுகு உளுந்து சேர்த்தறலாம். இப்போ கடுகு உளுந்து வெடிச்சோனே கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் வெங்காயம் சேர்த்தறலாம். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த பருப்பு வேக வைக்கும்போதே மஞ்சள் தூள் போட்டுக்கறனால நான் இதுல மஞ்சள் தூள் சேர்த்தல. நான் வந்து காரத்துக்கு ஃபுல்லுமே நான் வந்து பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். உங்களுக்கு அப்படி வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த ஸ்டேஜ்ல நீங்க கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கனோனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சுண்டக்காய் சேர்த்தறலாம். சுண்டக்காய் வந்து இதிலே கொஞ்சம் நல்லா வதங்கணும். சுண்டக்காயில நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குதுங்க. அதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் அண்ட் ஃபைபர் நிறைய இருக்குது. லிவர் அண்ட் கிட்னி டிஸார்டர்ஸ் இருக்கவங்க இதை சேர்த்துக்கலாம். வயிற்று புண்ணு அந்த மாதிரி வயிற்று சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சுண்டக்காய் நிறைய சேர்த்துக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு சுண்டக்காய் வந்து ரொம்ப நல்லது. ஆயுர்வேதா அண்ட் சித்தா மெடிசன்ஸில் இது வந்து மருந்தாகவே யூஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு இதில் வந்து நிறையா மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இதை எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ சுண்டக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ சுண்டக்காய் வேகிறதுக்குள்ளார நான் வந்து மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஜீரகம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் வச்சுருக்கிறத தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அந்த தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் அந்த சுண்டக்காய் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு பாதி வெந்துருச்சு. இப்போ அதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து சாதத்துக்கு பிணைஞ்சிக்கிற மாதிரி செய்கிறதுனால நான் கொஞ்சம் டைல்யூட்டடாக வைக்கிறேன். உங்களுக்கு வந்து சைட் டிஷ் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி அளவாக ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம். இப்போது எல்லாமே தேவையானதெல்லாம் சேர்த்தியாச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. சுண்டக்காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த சுண்டக்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு கசப்பு ஒரு கார்ப்பு டேஸ்ட் இருக்க தான் செய்யும். அதுதான் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது நல்லா வெந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க சுண்டக்காயில். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழை தூவி கலந்து விட்டுறலாம். இப்போ டிஷ் ரெடி. சூடான வெள்ளை சாதத்துக்கு குழந்தைகளுக்கு நெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then stay blessed and be happy always. Thank you.